அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கும். மாணிக்கம், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்து. தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் வானிலை ஆய்வு வெளியிட்டிருந்த முன்னறிவிப்புல நேற்றும் இன்றும் 12 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே மதுரை மாவட்டம் ஏழுமலை பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவில் மிதமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கிருஷ்ணகிரியில் 12 சென்டிமீட்டர், நாமக்கல்லில் 11 சென்டிமீட்டர், சேலம் எடப்பாடி பகுதியில் 10 சென்டிமீட்டர், சங்ககிரியில் 7 சென்டிமீட்டர் என்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போன்று கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினம் வட தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் நாளை தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேர மழைப்பதிவு மற்றும் பெறக்கூடிய மாநில தரவு அடிப்படையில இந்த முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்க சொல்லக்கூடிய சூழல்ல 2 தினங்கள் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், அதன் பிறகாக மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு 8ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 8ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு என்பது பெரும்பாலான பகுதிகளில் பரவலான மழைக்கும் சில மாவட்டங்களில் கனமழைக்குமான வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் ஆகிய இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு 8ஆம் தேதி இருப்பதாகவும், 9ஆம் தேதி வட மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்களில் மட்டும் இருப்பதாக, அதாவது தமிழ்நாட்டுடைய வடமேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில், அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாவட்டமான நீலகிரி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் இந்த இடங்கள்ல மட்டும் 1ஆம் தேதி வாக்கில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை நேற்று முன்தினம் கொடுக்கப்பட்டிருந்து அந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. காரணம் சக்தி புயலினுடைய அதனுடைய நகர்வு, அதனுடைய தாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபட்டது. இந்த சூழல்ல சென்னைக்கான வானிலை ஆய்வு கொடுத்திருந்த கனமழை எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டிருந்தது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி கனமழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கு இல்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மட்டும் வரக்கூடிய 9ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் 9ஆம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.